அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாஸ்டருக்கு வந்து ஸ்கூல் லீவுங்க, சண்டே அப்படிங்கிறதுனால ஃபேமிலியோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை பத்தி நம்ம நண்பர்கள் ஒரு 1 இயராகவே வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம புல்வாமாவை கடந்து தான் வந்து போகணும். நம்ம இருக்கிறதே புல்வாமால தாங்க. இன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால புல்வாமால எங்க பார்த்தாலும் சரியான கிரௌடா இருக்கும். சண்டே மார்க்கெட்டு சரி, நீங்க சீப் அண்ட் பெஸ்டா எல்லாமே வாங்கலாம். இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராலே வச்சு காட்டுறேன். வந்துருச்சு, எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சீப்பா இருக்குங்க. க்ளோத்தா இருக்கட்டும், எல்லாமே பக்கா சீப்பா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இதாங்க புல்வாமால இருக்கக்கூடிய மெயின் மார்க்கெட் ஏரியா. நல்லா சீப் அண்ட் பெஸ்டா அஃபோர்டபுளா வந்து இருக்கும் எல்லாமே. சிலகா பாருங்க வெட்டி பார்த்து நிற்கிறாங்க. எல்லாம் புல்வாமா மார்க்கெட் தான். நிறைய க்ளோத் டிசைன்ஸ்லாம் இங்கே இருக்கும். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப இந்த பிரிண்டட் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பிரிண்டட் மேலே நாட்டம் கிடையாது. பிளெயின் ட்ரெஸ் தான் எனக்கு வந்து பிடிக்கும். We have to buy. அப்படியே அந்த சைடு பாருங்களேன். நான் அதுக்காக தான் இங்க ஜூம் பண்ணி வந்து சொல்றேன். அங்க தெரியுது பாத்தீங்களா, பெரிய பெரிய பில்டிங்ஸா, அது வந்து நேஷனல் பேத்தாலஜிங்க. அது பேத்தாலஜி பக்கத்துலயே வந்து புல்வாமாவோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்ப நம்ம கார்ல வந்து போயிட்டு இருக்க வழியில தான் இது எல்லாத்தையுமே நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. ஆனா எங்க டைம் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. நான் சொன்னேன்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு, அங்க பாத்தீங்களா இப்பதான் வந்து ஆர்ச்சே கட்டுறாங்க. சரியான பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது புல்வாமாவோட மெயின் மார்க்கெட்டுங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் ரோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. This way we have to go. Huh? This way also. Other way, no option. Master, on the way we have to buy some snacks item. Okay. There is one supermarket. You have to buy something for us. ஏன்னா காலையில் வந்து நாங்கள் சாப்பிடல. சுலேஹாமாக்கு மட்டும் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஜில்லுக்கு தூக்கம் வந்துருச்சு. மேடம் வந்து நீ தூங்குற டைமு. ஏன்னா நாங்கள் காலையில் வந்து இன்னைக்கு எதுவும் சாப்பிடலங்க. ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி வந்து எப்போ ஊற போட்டுருவேன். இன்னைக்கு வந்து இங்கே போகிறதுனால ரொம்ப குஷியாகிடுச்சா, குஷியில் வந்து மறந்துட்டேன். ஸோ அப்படிங்கிறதுனால ஆன் த வேலை நம்ம ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம்ல. இல்லை, நான் இவங்களை தூங்க வச்சுட்டு திரும்பவும் விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாட் மஸ்ட் நான் வந்து ஃபைனலா அப்படின்னு வீடியோக்காக சொல்றேன்ல, அது சாருக்கு வந்து ஜோக்கு. ஃபைனலா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நிறைய அப்படின்னா கொஞ்சம் தாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கியிருக்கு. You want to eat chocolate? Chocolate is not good for health. No, but mommy only eating. Okay, I can give. Which chocolate do you want? I want purple chocolate. What? Purple one. நூர்ஜஹானுக்கு வந்து பிடிக்கும் இந்த சாக்லேட்ஸ். நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து சோன்மார்க்குக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய காந்தர்பல். காந்தர்பலை தாண்டி தான் சோன்மார்க்குக்கு வந்து போக முடியும்.
போகிற வழியில் தான் இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தேன். பார்க்கலையும் அழகாக இருந்துச்சு. உள்ளே போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா மரங்கள் வந்து விழுந்து கிடக்கு. கரண்ட் ஒயரையும் வந்து இந்த மரங்கள் விழுந்ததுனால சேதம் அடைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால லைன்மேன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்மளால் உள்ளே போக முடியலை. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து காந்தர்பல் வந்து ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ரீநகர் வரணும். புல்வாமாவில் இருந்து நாங்கள் வந்து வழியை சொல்லிடுறேன். புல்வாமாவில் இருந்து ஸ்ரீநகர், ஸ்ரீநகர்ல இருந்து காந்தர்பல், காந்தர்பலுக்கு அப்புறமா தாங்க இன்னைக்கு நம்ம போகக்கூடிய பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் சோன்மார்க். காஷ்மீரில் வந்து எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இடம் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த லொக்கேஷன் அப்படின்னு. இது வந்து பாலம்ங்க. இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம போக முடியும். அக்காவும் தங்கச்சியும் பார்த்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். Checking going on. Checking. This is better. What, master? Checking is going on that side. So This that is much why did- it's taking some time. Okay. No issues. அது children's park also. That side. That side. மெயினாக நாங்கள் இன்னைக்கு வர பிளான் பண்ணது நூர்ஜஹானுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து ஸ்கூலு, அதுக்கு முன்னாடி அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நல்லா விளையாடுவாங்கல்ல. We still not reaching Sonmark. More 54 kilometers. More 54. 54 kilometers. Master, total master Pulwama to Sonmark 150. 150 kilometer. அம்மாடி. இன்னும் நான் நினைச்சிட்டேன் சோன்மார்க்கு வந்து நெருங்கிட்டமாக்கும் அப்படின்னு. ஆனால் மாஸ்டர் சொல்றாங்க இன்னும் நம்ம சோன்மார்க் வந்து ரீச் பண்ணல அப்படின்னு. இன்னும் 54 கிலோமீட்டராங்க. ஏ அழகா இருக்குல்ல இந்த லொகேஷன் பார்க்கவே. சூப்பர் மாஸ்டர். Yes. How is beautiful this. Full of mountain. மாஸ்டர் மூவிங் கார். ஜுல்லு நல்லா அழகா இருக்கு. காஷ்மீர்ல தொடர்ந்து கனமழையில, அதனால எல்லா ரிவர்லயும் வாட்டரை பாருங்க, தண்ணியோட அளவை ஃபுல்லா ஆயிடுச்சு. நாங்க நினைச்சோம் கார்ல வந்து செக்கிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா அப் டு ஒரு 1 கிலோமீட்டருக்கு சரியான டிராபிக் ஜாமா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர். மாஸ்டரும் காலையில இருந்து டிரைவ் பண்ணாங்க. டிரைவ் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க. சொல்லு மேடம். மினி மாஸ்டருக்கு ஒரே ஸ்மைல். தண்ணி இந்த இயற்கையெல்லாம் பார்க்கவும் என் பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நாங்க வர்ற வழியில வந்து ரைடர்ஸை வந்து பார்த்தோம். அதுல 3 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, 2 பேர் வந்து கர்நாடகாக்காரவங்க. அவங்க சொன்னாங்க அந்த சைடு, ஏன்னா நாங்க வந்துட்டு இருந்தது ஹைவேவா, அதனால சொல்லியிருக்கு சோன்மார்க் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஜுலு waiting. How many hours we have to wait? 1 hour. இது ஏன் இந்த டிராஃபிக் ஜாம் அப்படின்னா அங்கே சரியான செக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ சிச்சுவேஷன் வந்து சரியில்லை பாருங்க. இது நல்லதுதான், செக்கிங் பண்ணாம எப்படி உள்ள அனுப்ப முடியும்? செக்கிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும். Some cars are turning back. Turning back. They are moving. Any other road? Only one road. Huh? Only one road. Manigam. Welcome to Manigam. Manigam meaning? Name of area? Name of this area is Manigam. I think Manigam is famous for this training camp for police. Police? Yes. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்தோட பேர் வந்து மணிகாமாங்க. இந்த மணிகாம் ஏரியா வந்து எதுக்கு ஃபேமஸ்னா போலீஸ் கேம்ப்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ட்ரைனிங்க்கு, போலீஸ் ட்ரைனிங். அழகா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு மாஸ்டர். இது ரொம்ப பியூட்டிஃபுல். நேச்சர் தான் நமக்கு. இருங்க அப்படி இந்த சைடு. வாவ், நூர்ஜஹான், வெரி பியூட்டிஃபுல். ஃபுல்லா கிரீனரி தான். காஷ்மீர் அப்படின்னாலே கிரீனரி தானே. இது வந்து மார்க்கெட் ஏரியான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அங்கேயும்
இது வந்து மார்க்கெட் ஏரியான்னு நினைக்கிறேன். அங்கேயும் வெஹிக்கல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. Mommy, go this side. This side for me. This side? Okay. Nurjahan, you like this place? Well, it's awesome. Where we are going? We go in the bamboo. Sonmark. Daddy, what's in Sonmark? Okay, we are going Sonmark. அங்கே பார்த்தீங்களா சோன்மார்க் டனல் அப்படின்னு ஒரு டனல் தெரியுது பாருங்க. இது வந்து இப்போ நியூவாக வந்து நம்ம கவர்மெண்ட் மேக் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இது இன்னும் முடியல போல, அதனால நாங்கள் அந்த சைடு வந்து யாரும் அலோவ் பண்ணல வெஹிக்கல் எல்லாமே. இது வேறு சைடு தான் நாங்கள் எங்களை மாற்றி வந்து விட்டுருக்காங்க. அந்த சைடு தான் நாங்களும் சோன்மார்க்குள்ள போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக வந்து நிற்கிறாங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப ஹெவியாக இருக்குது. நாங்கள் மலைக்கு உள்ளே வந்து வீடு கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. சோன்மார்க், கார்கில் அண்ட் லே, இது மூணும் வந்து இந்த சைடு தான் இருக்கு போல. எங்களுக்கும் வந்து பிளான் எல்லாம் இருக்குங்க, லடாக் அப்புறம் கார்கில் எல்லாம் போகணும் அப்படின்னு. ஆனால் என்ன ஒன்று, பசங்க இருக்கிறதுனால இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நூர்ஜஹான் வந்து கொஞ்சம் சைலண்ட் கிட்டு, அதனால நம்ம எல்லா இடங்கள்லையும் கூட்டிகிட்டு போனது. சுலேஹா வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் அதே மாதிரி நான் இதையும் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ மூலமாக. அமர்நாத் யாத்திரை போவாங்கல்ல யாத்ரிக, அவங்க எல்லாரும் வந்து இந்த சோன்மார்க் நாடி வந்து போகிறாங்க போல். நாங்கள் வரையிலே நிறைய யாத்திரிகள் வந்து வெஹிக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. ஒன்று பஹல்காம் சைடு வந்து நீங்கள் அமர்நாத் யாத்திரை போகலாம், இன்னொன்று வந்து சோன்மார்க். இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு செக் பண்ணி தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதனால தான் சரியான டிராஃபிக் ஜாமாக இருக்குது. போயிட்டு இருக்கோம். வெரி பியூட்டிஃபுல். Everything is people showing videos. That side master. Huh? Super. ஒர்த்து மாஸ்டர். அங்க பாருங்களேன், அந்த சைடு மிஸ்ட், இந்த சைடு கிரீனரி, இந்த சைடு தேவதார் மரம் எல்லாமே சேர்த்து இந்த சோன்மார்க்கை இன்னும் மெருகூட்டுது. அந்த அழகு அம்மாடி சரியான பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒர்த்து. பிக்னிக் போகையில் சுலேஹாமா நூர்ஜஹானுக்கு வந்து சாப்பாடு எப்படியுமே நான் வீட்டில் தான் எடுத்துகிட்டு போவேன். எங்களுக்கு வந்து சில நேரங்களில் எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து வீட்லேயே பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. இது வந்து சோன்மார்க்கோட என்னோட ஒரு ஓன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது மட்டும் தான் சோன்மார்க்கோட மெயின் மார்க்கெட்டு. இப்போ பஹல்காமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான துணிக்கடை இருக்கும் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு துணிக்கடையும் இல்லை, ஹோட்டலும் வந்து அந்தளவுக்கு கிடையாதுங்க. ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான ஹோட்டலும் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஹோட்டல் கூட பார்க்கல. ஏன்னா இது ரொம்ப ஃபார். புல்வாமாவில் இருந்து இங்கே சோன்மார்க் வர்றதுக்கு வந்துட்டு வந்து நம்ம போக முடியாது. 150 கிலோமீட்டர் அப்படின்னா சும்மா தானே கிடக்கு. இப்போ டூரிஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க சோன்மார்க்லேயே ஒரு ஹோட்டல் பார்த்து தங்கிடுவாங்க. மறுநாள் தான் வந்து வேறு இடங்களுக்கு போய் பார்க்குறதுக்காக போவாங்க. ஆனால் நாங்கள் போனது என்னமோ காலையில் போகிறதுக்கே 5.5 மணி நேரம் ஆச்சுங்க. காலையில் போகிறதுக்கு 5.5 மணி நேரம், திரும்ப வர்றதுக்கு 5.5 மணி நேரம். ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபாரான ஏரியாவுக்கு நம்ம போகிறோமா அங்கேயே வந்து இருந்துடணும். இருந்துட்டு அடுத்த நாள் தான் வந்து வரணும். நாங்கள் போனது ஏன்னா டைம் எங்களுக்கு இல்லை. அடுத்த நாள் சாருக்கு வேறு ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால சடனாகவே வந்தாச்சு. அதே மாதிரி இங்கே இந்த குதிரை சவாரிலாம் வந்து பஹல்காமில் நிறைய இருக்கும்ல, இங்கே சோன்மார்க்கில் குதிரை சவாரியும் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு மினி பார்க் வந்து இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக சுற்றிலும் வந்து மலைகள், நல்ல கிரீனரி, அதுக்கு உள்ளே வந்து பார்க்கில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. நூர்ஜஹானும் வந்து எல்லா ராட்டனத்துலேயும் போய் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நூர்ஜஹானுக்காக தான் நம்ம மெயினாக இந்த சோன்மார்க் வந்து வந்தது, அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைனலாக நூர்ஜஹானையும் விளையாட விட்டு நாங்கள் அப்படியே உட்காந்து மாஸ்டர் நானும் பேசிகிட்டு இருந்தோம்.
சரி, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, சோன்மார்க் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. பியூட்டியில் எந்த ஒரு குறைச்சலும் கிடையாதுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆனால் சோன்மார்க்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இங்கே தங்கிட்டு ஒரு நாள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி வந்து வாங்க. இப்போ எங்களை மாதிரி வந்து முடிவெடுத்துட்டு வரக்கூடாது. நாங்கள் வந்து இப்போ சாருக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால தான் திரும்ப வந்து போயிட்டோம். இல்லாட்டி வந்து நானுமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்போம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த சோன்மார்க்கோட அழகை நீங்கள் ஒரு நாள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் இந்த துணி வாங்குறவங்களுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வேணால் இது நம்ம பஹல்காம்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, ஸ்ரீநகரில் கூட மெயினான ஏரியாக்களில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மட்டும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நாங்கள் சோன்மார்க் போன அன்னைக்குன்னு உள்ளூர்வாசிகள் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. டூரிஸ்ட் வந்து ஒரு சிலவங்க தான் வந்திருந்தாங்க. அதுவும் நம்ம சவுத் சைடு மக்களை வந்து பார்க்க. Master, water this time very heavy. This time? Heavy flow you need to see. Heavy flow. I think little bit heavy. But because this water comes down from the mountains. Snow melts and this water comes down. So I think this is throughout the year, this kind of water. Throughout the year. நீங்களே பாருங்கள், இந்த வாட்டரோட சவுண்டு அப்புறம் இந்த நேச்சர் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் கேளுங்களேன். நூர்ஜஹான் ராணி அடுத்தபடியாக ரயிலில் வந்து போயிட்டுருக்காங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ரயில் ஓகே தான். அந்த பெரிய ராட்டில் இருக்குல்ல, அதில் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பயமாகவும் இருக்குது. If you come with me, you and me going. If you come with me, you and me going that side. It's not safe, I think, for elders. Why, Master? You cannot tolerate that. Mini Master, acha. Master, what about Sonmark? Sonmark is a very beautiful place. Which one you like? Sonmark is also beautiful. Yes, full of nature. But little bit far from our Pulwama. area. Full of greenery. Full of greenery, mountains also, water also there. No. So what else do you want?
You did it, you did it. Suleha, Suleha, go. Come, my baby, come. Come to mommy, come to mommy. Rani, come. Suleha, Rani, come. We have to go. ஏற்கனவே நீங்கள் பார்த்ததெல்லாம் சோன்மார்க்கோட வியூ தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து சோன்மார்க்குக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய காந்தர்பல் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுங்க. அங்கே வந்து மானஸ்பல் லேக் அப்படின்னு ஒரு பெரிய லேக் இருக்குது. ஆனால் நிறைய டூரிஸ்ட்டுக்கு தெரிஞ்ச இடம் ஸ்ரீநகர் லேக் மட்டும்தான். ஆனால் இந்த லேக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த லேக்கு வந்து இப்போ உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நபருக்கும் 20 ரூபா வாங்குறாங்க. உள்ளூர் வாசிகள் அப்படின்னா 20 ரூபா வாங்குறாங்க. அவங்க போகையிலேயே வந்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர், இங்கே உள்ள ஆட்களா இல்லை வெளியூர்லேருந்து வர்றீங்களா அப்படின்னு. அநேகமாக வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு 50 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரியல. எனக்கும் மாஸ்டருக்கும் மட்டும்தான் டிக்கெட் வாங்கினாங்க 40 ரூபா அப்படின்னு. இந்த மானஸ்பல் லேக்லேயும் வந்து ஃபுல்லாக பார்க்குங்க. காஷ்மீரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்க்குக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பார்க்கும். இந்த பார்க்கில் வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஒரு 1-2 பேர் தான் வந்து வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து மும்பை அந்த சைடு உள்ளவங்க எங்ககிட்டையும் பேசினாங்க, நாங்களும் பேசினோம். அதே மாதிரி இந்த லேக்லேயே வந்து போட்டிங்லாம் இருக்குங்க. ஆனால் போட்டிங்க்கு எவ்வளோ தெரியுமா, அது செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்டாங்க. இங்கே இருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இக்கரைக்கு அக்கறை அப்படின்னு அந்த சைடு வந்து கூட்டிகிட்டு போவாங்களா. அதுக்கு மட்டுமே 600 ரூபா வந்து ஒவ்வொரு நபருக்கு 600 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நாங்கள் போகலை. ஏன் போகலை அப்படின்னா, சுலேஹாவை சொல்லவே வேணாம். சடனாக வந்து சுலேஹா ரொட்டேட் ஆச்சுன்னு வைங்கல, அவ்வளோதான். சரி, சுலேஹாவுக்கு முன்னாடி போட்டிங்லாம் பெருசே இல்லை அப்படின்னு போகலை. கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டோம், அப்புறமா போய்க்கிடலாம். போகிறது பெருசு இல்லை பாருங்கள். சுலேஹாவை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு உலட்டி விட்டுரும். ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் வந்து பயம். எனக்கு போக ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் சுலேஹாக்காக போகாமல் வந்துட்டோம். இந்த காந்தர்பல்ல எக்கச்சக்கமான தாமரைகள்ங்க. ஆனால் என்னால் தான் அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நானும் மாஸ்டரும் முடிவு பண்ணியிருக்கோம், இனிமேல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப ஃபாருங்க. பிள்ளைங்களையும் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைம் எடுக்குது. இப்போ நம்ம வந்து தங்குறதுனா ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சடனாக போகணும் அப்படின்னா அது முடியாத காரியம். சோன்மார்க்கு மட்டும் இல்லாமல் காந்தர்பல்ல இருக்கக்கூடிய மானஸ்பல் லேக் போனோம்ல, போயிட்டு இப்போ தாங்க வீட்டுக்கு வந்து திரும்ப போயிட்டு இருக்கோம். ஸ்ரீநகர் ஹைவே வழியாக தான் போயிட்டு இருக்கோம். நூர்ஜஹானுக்கு வந்து அவங்க டேடி மொபைல் வந்து வாங்கி கொடுத்தாங்க, அதை தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க, சரியா? நூர்ஜஹாமா, who bought this mobile? Daddy or mommy? Both. Okay, my baby. Okay, Rani. Very pretty phone. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.